Hi guys, எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் வணக்கம். ரொம்ப நாள் கழிச்சு உங்களை வீடியோவில் மீட் பண்ணுறது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குங்க. சரி, ஸ்ட்ரைட்டாகவே நான் வீடியோக்குள்ளே வந்துடுறேன். இன்றைக்கி என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி வந்து vloggers-க்கு ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸை பற்றி இன்றைக்கி வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். யூஸ்வலாக vlogging அப்படிங்கிறது எல்லாருமே இன்றைக்கி யூடியூபர்ஸ் நிறைய பேர் பண்ணுறீங்க. பட் அவுட் சைட் அப்படிங்க போகும்போது டைம் ஆடியோ ரெக்கார்டிங் ஃபார் vlogging அப்படிங்கிறது ஒரு குவைட் சேலஞ்சிங்கான விஷயங்க. சரி, இதுக்கு நம்ம யூஸ்வலாக என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்துட்டு ஒரு லேவ் மைக்கு நம்ம வந்து ஃபோனில் கனெக்ட் பண்ணி ரெக்கார்ட் பண்ணுவோம். அப்புறம் ரெண்டாவது என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ரெக்கார்டரோ அல்லது நம்ம மொபைல் ஃபோனோ எடுத்துகிட்டு ஒன்று ஆடியோ தனியாக ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அதை வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷனில் பார்த்திங்க அப்படின்னா ப்ராசஸ் பண்ணி நம்ம வந்து சிங்க் பண்ணுவோம், ரைட்டுங்களா? ஸோ இந்த ரெண்டு விஷயம் வந்து யூஸ்வலாக நம்ம பண்ணுறது நடந்துகிட்டு இருக்கிற விஷயம். சரி, இப்போ இந்த மெத்தடில் இந்த டிஃபிகல்ட்டியான சுச்சுவேஷன் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு vlog பண்ணுறீங்க, சரிங்களா? vlogல வந்து ஒரு லேவ் மைக்கோ அல்லது ஏதாவது ஒரு காலர் மைக்கோ ஹெட்செட்டோ நீங்கள் வந்து மொபைலில் கனெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ரெக்கார்டிங் பண்ணி எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா, கட்டாயம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கம்ஃபர்டபிலிட்டி இருக்காது ரெக்கார்டிங் அப்போது. ஸோ ஏதோ நம்மளை போட்டு ஏதோ கட்டி போட்ட மாதிரி இருக்கும், ஒரு ஃப்ரீனஸ் வராது. ரெண்டாவது என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு ட்ரைபாட் அல்லது மோனோபாட் அல்லது கிம்பல், அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம செல்ஃபி ஸ்டிக், இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணி ரெக்கார்ட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் கன்வீனியண்ட்டாக இருக்காது. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் ஆடியோ ரெக்கார்டிங் வந்து தனியாக பண்ணிவிட்டு போஸ்ட் ப்ரொடக்ஷனில் கொண்டு போய் சிங்க் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய சீன்ஸ் எடுத்துருப்பீங்க. ஸோ அந்த நிறையா சீன்ஸை வந்து எடுத்துகிட்டு எந்த ஆடியோ ஃபைலோட எந்த வீடியோ ஃபைல் சிங்க் பண்ணணும் அப்படின்னு நீங்கள்லாம் கண்டுபிடிச்சி அதை கரெக்டாக சிங்க் பண்ணி வைக்கிறதுக்குள்ளே ரொம்பவே டைம் கன்சப்ஷன் ஆயிரும். அப்படி இல்லை நான் வந்து டப் பண்ணுறேன் அப்படின்னு பேசுனீங்கன்னா கட்டாயம் பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ நேச்சுரலாக இருக்காது வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி நம்ம ஒரு வயர்லெஸ் மெத்தடில் யூஸிங் ப்ளூடூத் டெக்னாலஜியில் நம்ம எப்படி ஒரு ப்ராப்பரான ஆடியோ வந்து நம்ம vlog-க்கு ரெக்கார்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதில் பெனிஃபிட்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்டர்னல் நாய்ஸ் வந்து ரொம்ப கம்மி பண்ணி கொடுக்கும் ஒன்று. சரி, ரெண்டாவது என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களோட ஆடியோ பார்த்திங்க அப்படின்னா அட் த சேம் டைம் ப்ராசஸ் ஆயிரும். நீங்கள் எதுவும் போஸ்ட் ப்ரொடக்ஷனில் போய் ரொம்ப எஃபர்ட்ஸ் போகணும் அப்படிங்கிற நெசசிட்டி கிடையாது, ரைட்டுங்களா? ஸோ இப்போ நான் சொல்லிக் கொடுக்குற மெத்தட் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஆடியோ பதிவு பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப துல்லியமாகவும் தெளிவாகவும் இருக்கும். ஸோ இதுக்கு என்னென்ன தேவை, இது எப்படிலாம் செய்யணும் அப்படிங்கிறத நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு உங்களோட வேல்யூபிள் ஃபீட்பேக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத கீழே போய்ட்டு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் நீங்கள் சொல்லுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்டெப் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ளே ஸ்டோருக்குள்ளே போய்ட்டு பிடி மோனோ அப்படிங்கிற ஒரு ஆப் இருக்கும். ஸோ அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன், ஓகேங்களா? அடுத்தது நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓப்பன் கேமரா அப்படிங்கிற ஆப் இருக்கும். ஸோ அதையும் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலி ஃப்ரீ. ஸோ இதையும் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க செகண்ட் ஸ்டெப்பில். தேர்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ப்ளூடூத் செட்டிங்ஸ்குள்ளே போனீங்க அப்படின்னா ப்ளூடூத் ஆன் பண்ணி உங்களோட ப்ளூடூத் டாங்கிள் அல்லது ப்ளூடூத் ரிசீவர் அல்லது நீங்கள் ப்ளூடூத் ஹெட்செட் வச்சுருந்தீங்க அப்படின்னாலும் பேர் பண்ணிக்கோங்க. நாலாவது ஸ்டெப் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிடி மோனோ ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இங்கே ஆன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ அந்த ஆன் கிளிக் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? அதுக்கப்புறம் மினிமைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஃபைனலாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓப்பன் கேமராவை ஆன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் கேமரா ஆன் பண்ணோடனே செட்டிங்ஸ்குள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வீடியோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும், வீடியோ செட்டிங்ஸ்ன்ட்டு. ஸோ அதை கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கோங்க. அதை கிளிக் பண்ணி உள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரெக்கார்ட் ஆடியோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது கீழே பார்த்தீங்கன்னா ஆடியோ சோர்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் எனேபிள் இருக்கும். அதுக்குள்ளே போனீங்கன்னா எக்ஸ்டர்னல் மைக் இஃப் ப்ரெசென்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து டிக் பண்ணிக்கோங்க. டிஃபால்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா டிஃபால்ட் ஆடியோ சோர்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனில் தான் எனேபிள் ஆகிருக்கும். ஸோ இதை எனேபிள் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. வெளியே வந்துடுங்க. வெளியே வந்ததுக்கப்புறம் ஓப்பன் கேமராவில் உங்களோட வீடியோ ரெக்கார்டிங்கை ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட வாய்ஸ் வந்து வயா ப்ளூடூத் மூலிமா கனெக்ட் ஆகி உங்களோட மைக் செட்டிங்ஸ் வந்து ப்ளூடூத் மூலிமா ரெக்கார்ட் ஆகும். ஸோ இதோட ஆடியோ குவாலிட்டி பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப துல்லியமாகவும் தெளிவாகவும் இருக்கும். அதே மாதிரி அவுட் சைட் நாய்ஸ் வந்து ரொம்ப எலிமினேட் பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வட்டத்துக்கு தேவை அப்படின்னா இந்த வீடியோ மறக்காமல் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ் அண்ட் ஹேவ் அ நைஸ் டே. தேங்க்யூ. ஸோ கைஸ், இப்போ நீங்கள் கேட்டிருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா வயர்லெஸ் ப்ளூடூத்லேருந்து நான் வீடியோ ரெக்கார்டிங் பண்ணுறேன். ஏன்னா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா குவைட் ரொம்ப விண்டியான என்விரான்மெண்ட்டில் தான் நான் பேசுகிறேன். ஸோ இதோட ஆடியோ குவாலிட்டி எந்தளவுக்கு வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத கீழே போயிட்டு நீங்கள் கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். அதே மாதிரி இதோட ரெண்டோட கம்பேரிசன் என்ன அப்படிங்கிறதையும் பாருங்கள்.